நீங்கள் எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா, நமக்கு 2 கை 2 கால் தான் இருக்குது, ஆனால் நமக்கு ஏன் இத்தனை பற்கள் இருக்குன்றது? ஒரு பல்லுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. முன்னாடி இருக்கிற பல்லுக்கு பேர் இன்சைசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்சைசர் பேர் எதனாலனா, அது வந்து சாப்பாடை இன்சைசிங், அதாவது கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது மிதமான யூஸ் தான் அது பண்ண முடியும். அதை தவிர்த்து அது ஃபோனட்டிக்ஸ்ன்னு சொல்கிற பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்த பல்லுக்கு பேர் கெனைன். கெனைன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். இந்த புலி, சிங்கம் அதுக்கெல்லாம் கெனைன்ஸ் ரொம்ப நீளமாக இருக்கும். ஏன்னா அது வந்து டியரிங் ஆஃப் ஃபுட், கிழிக்கிறது. ஸோ இந்த கெனைனுக்கு மெயின் ஃபங்க்ஷன் நல்லா சாப்பாடை பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அதுக்கு அடுத்த இருக்கிற பல்லெல்லாம் கிரைண்டர்ஸ். மெயினாக அதெல்லாம் செவஞ்சு சாப்பிட்றதுக்கான சூயிங் டூத். இப்போ நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், நிறைய பேர் 1-2 பல்லு இல்லாட்டா கூட அதை பற்றி கண்டுக்கிடுறது கிடையாது. அதனால் என்ன, மற்ற பல்லு தான் செவஞ்சு சாப்பிடுதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் இன்டெப்த்தாக கேள்வி கேட்டோம்னா, வயிறு எரிச்சல் இருக்குதா, நெஞ்சு எரிச்சல் இருக்குதா, புளிச்ச எப்போ வருதா, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் இதில் ஏதோ ஒரு சிம்டம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்டை பார்க்குறாங்க, டேப்லெட்ஸ் போடுறாங்க. ஆனால் மெயின் ரீசன் வாயில் இருக்குது. அதாவது அவங்களோட பின்னாடி பற்கள் போகும்போது அந்த கிரைண்டர்ஸ் இல்லாமல் ஆகும்போது சாப்பாடு சரியாக அரைப்படுறது கிடையாது. நிறைய டைஜஷன் வாயிலே நடந்து முடிக்கணும். வாயில் நிறைய அமிலங்கள் இருக்குது, எச்சியில். இதெல்லாம் நம்ம சாப்பாடு அரைக்கும் போது கலந்து டைஜஷனை நிறைய மோர் தென் 50% வாயில் முடித்து அனுப்பணும். ஏன்னா வயிற்றில் பற்களை போல் கடினமான ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் இல்லை சாப்பாட்டை அரைக்கிறதுக்கு. ஸோ வயிறுனால ஆசிடில் மட்டும்தான் சாப்பாடை செரிமானம் பண்ண முடியும். ஸோ பற்கள் வந்து ஒரு பல்லு போயிட்டா கூட அதை கண்டிப்பாக சரி பண்ண வேண்டியது சயின்ஸில் இருக்குது. நம்ம அதை கண்டுக்கிடாமல் விட்டோம்னா நமக்கு டைஜஷனில் ப்ராப்ளம் வரும், மற்ற உடல் கோளாறுகள் வரும். ஸோ கண்டிப்பாக பல்லு போயிடுச்சுன்னா உடனே அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு டென்டிஸ்ட் கிட்ட கேளுங்க, சரி பண்ணிக்கோங்க.